வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஃப்எக்ஸ் பேனியனில் விட்ராயல் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் எஃப்எக்ஸ் பேனியனுக்காக 2 வீடியோ போட்டிருந்தோம், ரைட்டுங்களா. எஃப்எக்ஸ் பேனியன்னா எப்படி, அதில் டெபாசிட் பண்ணுறது எப்படி, பிளானை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும், அதில் ரெஃபரல்ஸ் அண்ட் ரிவார்டுக்காக ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். ஷார்ட்டாகவும் சொல்லிடுறேன், வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக. டெய்லி வந்து 0.5%லேருந்து 1% வரைக்கும் கிடைக்கும். மினிமம் $100 அண்டு மல்டிப்ளையில் டெபாசிட் பண்ணிக்கணும். PEP20 நெட்வொர்க் காயினை கொண்டு வரணும், சரிங்களா. USDT PEP20ல் நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணிங்கன்னா 5% டைரெக்டில் ரெஃபரல் போனஸ். அதே மாதிரி 10 லெவல் இருக்குது. அதில் 10 லெவல் உங்களுக்கு வேணும்னா அதுக்குன்னு க்ரைட்டீரியாவை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கணும். கேபிட்டல் நோ லாக், எப்போ வேணால் விட்ரா போட்டு எடுத்துக்க முடியும். 10% விட்ரா ஃபீஸோட 24 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வேலெட்டுக்காக டாலர் வந்து ரிலீஸ் ஆகிடும், ரைட்டுங்களா. மினிமம் $10 இருந்தால் விட்ரா போட்டுக்கலாம். விட்ரா ஃபீஸ் 10%. ஓகே, இப்போ என்னுடைய வேலெட்டில் பாருங்கள் $12 இருக்குது. நான் வந்து விட்ரா பண்ண போகிறேன். விட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்து உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும், ரைட்டுங்களா. உங்களுடைய PEP20 அட்ரஸ், USDT PEP20 அட்ரஸ், நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்து சேவ் பண்ணுறீங்களோ அந்த வேலெட்டுக்கோ அந்த எக்ஸ்சேஞ்சருக்கு தான் வந்து டாலர் வந்து சென்ட் ஆகும். ஸோ நீங்கள் விட்ரா கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து உங்கள் அட்ரஸை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா. இப்போ 3 டாட்டை கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து வித்ட்ரானுக்கு அதை கிளிக் பண்ணுறேன். அதில் வித்ட்ரா ஃபண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணியிருக்கேன். என்கிட்ட $12 ஷோ ஆகுது பார்த்தீங்களா. நான் வந்து 12 கொடுத்து பார்ப்போம். 12 கொடுத்துட்டு வித்ட்ரா அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். என்டர் ஓடிபின்னு கேட்குது, ஓகேவா. நான் என்னோடய இமெயிலை ஓப்பன் பண்ணுறேன். ஓடிபிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி வந்து என்னுடைய ஸ்பேம் ஃபோல்டரில் இருக்குது, ரைட்டுங்களா. ஸ்பேம் ஃபோல்டரில் ஓடிபி வந்திருக்கு. அந்த ஓடிபியை கிளிக் பண்ணுறேன். அந்த ஓடிபியை காப்பி பண்ணிக்கிட்டாச்சு. ஓடிபியை காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. விட்ரா கொடுத்துருக்கேன். இப்போ பேலன்ஸ் கம்மியாகிடுச்சு, ரைட்டுங்களா. விட்ரா சக்ஸஸ்ஃபுல்லி, அமௌண்ட் வில் பி கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட் ஷார்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. விட்ரா வந்து வந்துடும் சொல்லிக்கிறாங்க. அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வந்துருக்காங்க, ரைட்டுங்களா. ஓடிபி வந்து நீங்கள் எந்த இமெயில் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு வருது. அதே மாதிரி நீங்கள் இன்பாக்ஸில் செக் பண்ணாமல் சில நேரங்களில் வந்து ஓடிபி வரலன்றக்காக ஸ்பேம் ஃபோல்டர்லேயே செக் பண்ணி பாருங்கள். ஸ்பேம் ஃபோல்டரில் ஓடிபி வந்திருக்குது, ரைட்டுங்களா. என்ன பண்ணுறீங்க, மெனுவை கிளிக் பண்ணுறீங்க. மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு விட்ரான்னு இருக்கும், விட்ரா ஃபண்ட்ஸை கிளிக் பண்ணுறீங்க. உங்களுக்கு எலிஜிபிள் வந்து $10 இருந்தால் விட்ரா போட்டுக்கலாம். கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி போகும். ஓடிபி வந்து கொடுத்துட்டிங்கன்னா விட்ரா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். இப்போ எனக்கு அமௌண்ட் வந்துச்சு பாருங்கள். பேசிகிட்டு இருக்க நேரத்துலேயே வந்து எனக்கு $12 விட்ரா போட்டோம். 10.8 வந்து எனக்கு என்னுடைய ஃபைனான்ஸ் ஐடிக்கு வந்து வந்துருச்சு, பார்த்தீங்களா. இன்ஸ்டன்ட் லைவ்லேயே நான் உங்களுக்கு விட்ரா போட்டு காமிச்சிருக்கேன். USDT PEP20 நெட்வொர்க்கில் வந்து விட்ரா வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்தளவு நமக்கு சாட்டர்டே சண்டே பெனிஃபிட் கிடையாது, ரைட்டுங்களா. மண்டே வந்து ஃப்ரைடே வரைக்கும் தான் வந்து டெய்லி 0.5% கிடைக்கும். கேபிட்டல் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் கேபிட்டல் வர்றதுக்கு 24 மணி நேரம் ஆகும் வெளியே ரிலீஸ் ஆகி. 10% ஃபீஸோட, அதுவும், ரைட்டுங்களா. தேங்க்யூ. இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என் டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா இம்பார்ட்டன்ட் அப்டேட்டும் என் டெலகிராம் சேனலில் கொடுப்பேன்.